ஹே ஆல், நான் சௌந்தர்யா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா ஒரு சின்ன மோட்டிவேஷன் ஸ்டோரி பார்க்கலாம். ஒரு தொழிலாளி இருக்காரு. அவருடைய நிலத்துல இருக்க மண்ணை எல்லாத்தையுமே எடுத்து விற்கிறது தான் அவருடைய வேலையே. சரியா? வேலை. அப்போ அந்த மண்ணை தோண்டும் போது அவருக்கு வந்து ஒரு கல் கிடைக்குது. அந்த கல் என்னன்னு தெரியல, ரொம்ப பளபளப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தில் அந்த கல்லை மாட்டி விட்றாங்க. அப்போ என்னன்னா கடைத்தெருவுக்கு போகிறாங்க. அங்கே வந்து போகும்போது ஒரு வியாபாரி பார்த்து கேட்குறாங்க, கழுத்தில் என்ன இருக்குது, இவ்வளோ நல்லா பளிச்சுன்னு மின்னுதே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நான் தோண்டும் போது எனக்கு கிடைச்ச ஒரு கல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த வியாபாரி பார்த்துட்டு நான் இந்த கல்லை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 50 ரூபா கொடுத்து அந்த கல்லை வாங்குறாரு. கல்லை வாங்கி அவரோட கடையில் ஒரு தராசு மேலே அந்த கல்லை வைக்கிறாங்க. எல்லா மக்களும் வந்து பார்க்குறாங்க, ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. விலை மதிப்பில்லாத வைரம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது. தெரிய வந்த உடனே என்ன பண்ணுறாருன்னா, நான் உனக்கு நீ இதை விற்பியா, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ சொல்லும்போது 100 ரூபா கொடுத்தீங்கன்னா நான் இந்த பொருளை உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறாருன்னா அவர் மறுக்கிறாரு. அவருக்கு தெரியும் இது விலை மதிப்பில்லாத ஒரு பொருள் தெரிஞ்சுமே வந்து என்ன பண்ணுறாருன்னா அவர் மறுக்கிறாரு. என்னால் வந்து 80 ரூபா தான் தர முடியும், என்னால் 100 ரூபா தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இந்த வியாபாரி என்ன நினைக்கிறாருன்னா, அவர் நாளைக்கு வந்து 90 ரூபாய்க்கு கொடுத்து நமக்கு வாங்கிப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா, இன்னொரு வியாபாரி வராரு, நகை வியாபாரி வராரு. அவர் இதை பார்த்ததுக்கு அப்புறமே இந்த டைமண்ட் வந்து ரொம்ப ஒரு விலை மதிப்பில்லாத ஒன்று, இந்த நம்மளே வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லி என்ன விலை சொன்னாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வாங்குறாங்க. அவங்க சொன்ன 100 ரூபா கொடுத்துட்டு அந்த டைமண்டை வாங்கிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் அந்த ஃபர்ஸ்ட் வந்த வியாபாரி வந்து இவர்கிட்ட கேட்குறாரு, எங்கே அந்த பொருள், அதை காணாம எப்படி கேட்கும்போது, நீங்கள் போனதுக்கு அப்புறமா இன்னொரு வியாபாரி வந்தாங்க, அவங்க வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்டதுக்கு அப்புறமே அந்த முதல் வியாபாரி ரொம்ப கத்துறாரு, நீங்க ஏன் அதை கொடுத்தீங்க, அது என்னன்னு தெரியுமா, அது வந்து ஒரு வைரம், விலை மதிப்பில்லாத பொருள் அப்படின்னு சொல்லி நீ முட்டாளா இருக்கியே அந்த வியாபாரியை திட்டுறாங்க. அப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த வைரத்தை 50 ரூபாய்க்கு வாங்கின வியாபாரி சொல்றாரு, நான் முட்டாள் இல்லை, நீங்க தான் முட்டாளு, எனக்கு இந்த வைரம்னு தெரியாது, ஒரு கல்லுன்னு தெரியும், ஆனா உங்களுக்கு வைரம்னு தெரிஞ்சும் நீங்க வந்து அந்த விலையை வாங்காம மறுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி. கஞ்சம் வந்து எல்லாத்துக்கும் கஞ்சமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 1-2 இதுல வேணுங்கிறதுக்கு மட்டும் இருந்தா போதும். 80 ரூபா 100 ரூபா அவங்களால கொடுக்க முடியும், ஆனா இல்ல நம்ம வந்து இதை விட கம்மியா வாங்கிடலாம் அப்படிங்கிற நினைப்புல இருந்ததுனால அந்த வைரம் அவங்கள விட்டு போயிடுச்சு. ரெண்டாவது, அவங்களுக்கு வந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க, ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டாங்க. இது இன்னைக்கு திரும்ப கிடைக்காது, அந்த வைரம் அவங்களுக்கு கிடைக்காது. மூணாவது என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு ஒரு டிலே பண்ணக்கூடாது, அன்னைக்குள்ள வேலையை அன்னைக்கே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கதையில இருந்து நம்ம என்ன வைரம் மாதிரி தான் நம்மளுடைய லைஃபுமே. ஸோ வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் புலம்புறதுல எந்த யூஸ்மே இல்லை. நிறைய பேர் இன்னும் எனக்கு ரைட்டான டைம் வரல அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ரைட்டான டைமை நம்ம கிரியேட் பண்ணால் தான் அந்த ரைட்டான டைம் நமக்கு கரெக்டான டைமில் வரும். ஸோ அதுக்கான ஹார்ட் ஒர்க், கன்சிஸ்டண்ட்டாக அந்த வேலையை செஞ்சுட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் அதனுடைய பலன் கிடைக்கும். ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. ஓகே, நாளைக்கு உள்ள வேலையை இன்னைக்கு பாருங்க, இன்னைக்குள்ள வேலையை இப்பயே பாருங்க அப்படின்ட்டு இது இந்த கதையிலேருந்து நமக்கு தெரிய வருது. தேங்க்யூ.